ஹலோ காய்ஸ், நான் தான் உங்கள் வீரா. எங்கடா காலைல இவ்வளோ சீக்கிரமாக நான் எங்கடா கிளம்பிட்டு இருக்கேன்னு தானே பார்க்குறீங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி முடித்த காலேஜோட கிராஜுவேட் ஃபங்க்ஷன். ஆனால் எனக்கு இன்விடேஷன் ஃபார்மே வரல. அதனால என்னமோ நான் பெருசாக எக்ஸ்பெக்டேஷன் பண்ணாமல் வீட்லேயும் யாரையும் கூப்பிடாம என் ஃப்ரெண்ட்ஸ் கூட வண்டி போகலான்ட்டு கிளம்பிட்டேங்க. அப்புறம் என்ன, நம்ம அண்ணன் சொன்ன மாதிரி கான்ஃபிடென்ட்டா இருங்க சார், நல்லதே நடக்கும் சார், வெற்றி நிச்சயம் சார். டக்குன்னு நம்மளை பிக்கப் பண்ண கார் வந்துட்டு காய்ஸ். அப்படியே ஏறி உட்காந்தாச்சு. ஆனால் ஏறினோடனே இவங்க உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்மளை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல. அதுதான் நம்ம பிரபா, அப்புறம் வெங்கி, அப்புறம் எப்பயும் போல் கேட்டு போட்டாங்க. இவன் அப்படின்னு உங்களுக்கே தெரியும். ஏதோ ஃபேமிலி டூர் போகிற மாதிரி எல்லாம் அமைதியாக உட்காந்து செல்லை பார்த்துக்கிட்டு. எனக்கு சும்மாவே இருந்தால் கடுப்பாக இருந்துச்சு. மறுபடியும் இவங்க எல்லாரையும் உட்கார வச்சு கொஞ்சம் கலக்கலப்பாக்கும்னு பேச்சு கொடுத்தா சிரிக்கிறனாங்கிறான் பரமா. அங்கிட்டு வெங்கி ஒண்டி பாடுறா, வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கான், விளாக் எடுக்கிறான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். அப்புறமேட்டுக்கு தான் தளபதி சாங்கை போட்டு கொஞ்சம் வைபா அடிச்சு விட்டு தூக்கி விட்டுன்னு சொல்ல வண்டி கொஞ்சம் பறக்கிறத பற்றி எனக்கே கொஞ்சம் அள்ளி விட்டுட்டு காரை அழுத்தி ஓட்டுனதில் டிரைவருக்கும் கொஞ்சம் தலைவலி ஆரம்பிச்சிட்டு போல இருக்குது. சவுண்ட் அப்படி. அப்புறம் டீ பிரேக்கு போனோம். டீயெல்லாம் குடிக்கல. நம்மள டீ டோட்டல் காய்ஸ் அப்படின்ட்டு ஆளுக்கு ஒரே ஒரு லேஸ் பாக்கெட் வாங்கி 154 போட்டு அவ்வளோதான் காய்ஸ். நேராக காலேஜ் போயிட்டோம். உள்ளே போனோடனே நம்ம பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் பார்த்துட்டு பேசிக்கிட்டு இருந்தோம். அப்போ டக்குன்னு வீடியோ எடுக்கணும்னு எனக்கு டக்குன்னு தோணல. அப்புறம் போயிட்டு அந்த கோட்டை வாங்கிட்டு, அந்த கோட்டுக்கு ஒரு 200 வாங்கி வச்சிட்டாங்க. ஏன்னா அப்படியே தூக்கிட்டு ஓடிடுவோம்ட்டு அவங்களுக்கு ஒரு பயம் போல இருக்குது. அதையும் கொடுத்து வாங்கிட்டு ஒரு ஜூஸ் பாட்டிலு கிடக்கு பார்த்தீங்களா, ஒரு ஸ்வீட் பாக்ஸு, ஒரே ஒரு ஸ்வீட்டு, இதெல்லாம் வாங்கிட்டு அந்த ஒர்க்காக பாருங்க. அவன் தான் ஃபஸ்ட்டு போட்டு பார்க்கணுன்னு போட்டு பார்த்து அவுத்து வீசுகிறான். கேட்டால் ஆசைடா அவ்வளோன்னு சொல்லிட்டான். மிச்சம் நாங்கள் யாரும் போடல. அப்புறம் இவன் ஒன்றையும் என் கிளாஸ் ரூமை பார்க்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணான். போய் பாடுறா அப்படின்னு சொன்னதுக்கு வெக்கமாக இருக்குன்னு கீழே ஒடியான்ட்டான். அப்புறமேட்டுக்கு எங்கள் மண்டையெல்லாம் கழுவி அவன் இன்னொருத்தர் இருக்கான் பாருங்க, அபினேஷ், அவனே கூட்டு போய் பார்க்கலான்னு போனோம். அப்புறம் என் கிளாஸ் பாய்ஸ் எல்லாம் உங்ககிட்ட இதான் நம்ம முதல்ல இருந்த கிளாஸு, இங்கெல்லாம் இருந்தோம். லாஸ்ட்டாக ஃபைனலாக இங்கே தான் ரொம்ப அடிதடி, நிறையா கட்ட பஞ்சாயத்து எல்லாமே நடந்தது இங்கே தான். இந்த ரூம் தான். இந்த ரூமில் நான் அந்த கடைசி ரோலையும் உட்காந்துருப்பேன். அப்புறம் எங்கள் நான் 5 பேரும் ஒன்றா உட்காருவோம் ஒரு ரோலை. அதான் மடித்த பாய்ஸ் ரோல் மையன் கிளாஸில் உள்ள எல்லா பசங்களும். அப்புறம் அங்கே போயிட்டு என் கிளாஸ் பசங்க பெஞ்சில் அவங்க ஐடி எல்லாத்தையும் பார்க்குறாங்க. ஆனால் அங்கே இருந்துச்சு அதே பெஞ்சு அதே இடத்துல தான் கிடக்கு. அப்படியே நினச்சி பார்த்துட்டு அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கான் பாருங்க. ஆனால் இன்னும் இவன் தாவிட்டு தான் கிடக்கான் ஹரி. இந்த பாருங்க, இவன் அதுக்கு மேலே வீடியோ போஸ்ட் கொடுத்துட்டு ஓடுறான். நடுவில் வந்து எல்லாம் மேலே தான் காய்ச்சி ஏறி நிற்பாங்க. ஃபைனலி அந்த நிமிஷம் வந்துட்டு பிகாம் சிஏ கிராஜுவேட். நாங்கள் எல்லோரும் காலேஜ் முடிச்சு 2 வருஷம் ஆனாலும் இன்னும் அதே ஃப்ரெண்ட்ஷிப்போட அப்படியே தான் இருக்கோம். அப்பப்போ நாங்கள் எடுத்த கிளிப்பு எல்லாத்தையும் எடுத்து ஆட் பண்ணியிருக்கேன். முக்கியமாக ஒன்று சொல்லணும், காலேஜ் படிக்கிறப்ப அவ்வளோதான் இவங்க கூட சுற்றுவேன், அவ்வளோதான். காலேஜ் போகவே எனக்கு பிடிக்காது, இன்ட்ரெஸ்ட்டே இருக்காது. ஆனால் படிக்கணும், பாஸ் ஆகணும், அவ்வளோதான். பட் இப்போ தான் புரியுது காலேஜ் ஸ்கூல் லைஃப் எவ்வளோ என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தேன்ட்டு. வேலைக்கு போகிறப்ப தான் புரியும் அதோட அருமை. இவங்கெல்லாம் காலேஜ் பிரின்சிபல், காலேஜ் சீனியர் எல்லாம் போயிட்டுருக்காங்க. அப்புறம் இங்கே இந்த காலேஜில் லவ்க்கு வச்சுருக்காங்கலாம் வந்து கேட்டுறாதீங்க வீடியோவில். அப்படி ஒன்றும் கிடையாது. இதோட இந்த வீடியோ முடிச்சா அடுத்த வீடியோ பார்க்கலாம். பாய், டாடா.